कह रहे थे आप? ये हमारा घर है भैया, हम घर के बाहर खड़े हैं। वो हमारी मर्जी, हम क्यों जाए भैया घर? आपने जितनी पी रखी है उसकी कोई वो नहीं है क्या? हाँ भाई इधर शक्ल दिखाओ, अभी डालेगी इंस्टाग्राम पे। சேட்டையை பத்தியில அந்த ரெண்டு நாய்ங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது நீங்க பாஜக எம்எல்ஏவோட பையனா இருந்தா, அதுவும் யூபியில இருந்தா, அந்த பொண்ணை பெத்த அம்மாவோட கண்ணு முன்னாடியே பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு அந்த பொண்ணோட அம்மாவையும் பாலியல் சீண்டல் பண்ணிட்டு போய் போலீஸ்ல நீங்க பிடிபட்டாலும் அதுக்கப்புறம் 3 மணி நேரத்தில் உங்களால பெயில வெளியில வர முடியும். நான் சொல்றது ரொம்ப அருவருப்பாகவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசல. என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டேன். என்ன ஆடு ரோட்ல இறங்கி அடிச்சுக்க ரெடியா? நீங்க ஆள்ற மாநிலத்துல தான் இப்படி நடந்திருக்கு. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் முசாஃபர் நகர்ல ஏப்ரல் 18ஆம் தேதி, அதாவது நேத்து நைட் ஒரு 7:30 போல என்ன நடந்திருக்குன்னா, இந்த நிக்கிறாங்கல்ல 2 பேர் ஸ்கூட்டில, முன்னாடி உட்கார்ந்திருக்கவன் பேரு ஆரியமான் ரகுவன்சி. அவன் தான் அந்த முன்னாள் அமைச்சரோட பையன். அந்த அமைச்சர் பேரு சுதீர் குமார் பாலியான். அதுல பின்னாடி உட்கார்ந்திருக்கான்ல ஒரு அவன் பேரு சௌரியா குப்தா. அவனுக்கு 18 வயசு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பொண்ணையும் ஒரு அம்மாவையும் அவங்க வீட்டு வாசல்லே வச்சு அந்த அம்மா முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன், பார்க்க நல்லா இருக்க, உனக்கு என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். அதை தடுத்து என்னடா அப்படி பேசுறிய அப்படின்னு கேட்க வந்து அந்த பொண்ணோட தாயையும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளால பேசியிருக்கேன். முன்னாடி உட்கார்ந்திருக்கவே மட்டும் கிடையாது, அந்த பின்னாடி உட்கார்ந்திருக்க பையன். அதை பார்த்து அக்கம் பக்கத்தினர், அதுல சில பொண்ணுங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு மொபைல் இவ்வளவு அராஜகம் பண்றீங்க, இப்படி மோசமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தட்டி கேட்கும்போது அவங்கள்ட்ட அவங்களோட கஞ்சா போதை ரொம்ப கிண்டல் பண்ணி நக்கலா சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பண்ணதையும் பண்ணி இதை தொடர்ந்து அந்த ஏரியா மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி யூபி போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி சில மணி நேரங்கள்லயே அவங்க பெயில்ல வெளியில வந்துடுறாங்க. பெருசா இந்த மாதிரி விஷயத்தை நான் அரசியல் படுத்த மாட்டேன், எதுக்காக ஆட தூக்கி கொண்டு அந்த சாட்டையில் அடிக்க விட்டேன்னா, அப்படி ஒரு விஷயத்தை பண்ணது பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ, அதுவும் இல்லாம அமைச்சரா ஒரு தடவை இருந்தவரோட பையன். 2 தடவை எம்எல்ஏ அந்த சுதீர் குமார் பாலியான். அதை விட முக்கியமா சில மணி நேரங்களே அந்த 2 பேரும் பெயில்ல வெளியில வராங்க. அதுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், யூபியில நீங்க இருந்து இந்த மாதிரி ஒரு பிரிவிலேஜ் இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதே மாதிரி நல்லா இருக்க தமிழ்நாட்டையும் மண்ணாக்கி விடணும். அதே அவங்களோட எண்ணமே. இந்த சங்கி பயல்களுக்கு கேவல பயல்கள் அப்படி தெரியறிய சை.